வணக்கம் நேர்களே. ஆர்பிஐனுடைய இன்டர்வென்ஷன்ல ரேட் கட்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதனால ஃபிக்ஸ்டு இன்கம் இன்வெஸ்டிங் இன் 2025 அது ஒரு எப்படி இருக்கும், அதுல வாட் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அதை பத்தி பார்ப்போம். ஜென்ரலா 2025 பார்த்தோம்னா ஒரு வாலடைல் இயரா இருக்கு. சோ ஃபார் the tariff are initiated by United States, then US postponed impending tariffs, US China tariff war continues, then திருப்பி அதுல அவங்களுக்குள்ள ஒரு நெகோசியேஷன்ஸ் இத மாதிரி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ லோவர் growth இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி அது ஒரு பாசிட்டிவ் ஃபார் ஃபிக்ஸ்டு இன்கம் மார்க்கெட்டுக்கு இருந்துட்டு இருந்தது இல்லையா. பட் இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்ஃபிளேஷன் குறைஞ்சிருக்கு, ஆர்பிஐ கண்டினியூஸா ரேட் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆகும், ஸோ த ரிஸ்க் ரிமைன் பார்த்தோம்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனால இருந்தா கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதான ரிஸ்க் அதிகரிக்க கூடும். ஸோ அதனால என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்க, இந்த டெட் போர்ட்ஃபோலியோல எப்படி நம்ம ஆப்டிமைஸ் அவர் ரிட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஏப்ரல் பாலிசிலேயே ஒரு அகாமடேட்டிவ் இண்டிகேட்டிங் ஃபர்தர் ரேட் கட் சொல்லிட்டாங்க. வர மாசத்துல ஒரு 25 பேசிஸோ 50 பேசிஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையக்கூடும். அதனால எக்ஸ்போஷர் டு டெட் ஃபண்ட்ஸ் பார்த்தோம்னா வேரியஸ் கேட்டகரிஸ் இருக்கு. லைக் மணி மார்க்கெட் ஃபண்டு, ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ், தென் கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ். இதுல பாத்தீங்கன்னா ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசனை செலக்ட் பண்ணிட்டு அவங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். பை ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் நாய்ஸஸ் இன்வெஸ்டர்ஸ் எப்படி அதை ஃபோக்கஸ் பண்ணணும்னா, அசட் அலோகேஷன் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோல டிபெண்ட்ஸ் ஆன் தர் கோல்ட் அண்ட் ரிஸ்க் அப்படைட் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன்ஸ் எடுக்கணும். ஓகே, இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் ஃபிக்ஸ்டு இன்கம் இதுல கரண்ட் மார்க்கெட்ல ஷார்ட் டியூரேஷன் வைஸ் லாங் டியூரேஷன் கார்பரேட் பாண்ட்ஸ் வைசஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு. ஷார்ட் டியூரேஷன் ஃபண்ட்ஸ் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு லாங் டேர்முக்கு உபயோகமா இருக்காது. ஒரு 6 மாசம் இருக்கிறவங்க அதுல பிளாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார்பரேட் பாண்ட்ஸ் வைசஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பார்த்தோம்னா கார்பரேட் பாண்ட்ஸ்ல ஒரு பெட்டர் ஸ்ப்ரெட் இருக்கு. இப்ப அதனால யூ கேன் யூஸ் இட் ஃபார் 2 இயர்ஸ் ஆர் 3 இயர்ஸ் டவுன் த லைனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த க்ரோயிங் இன்வெஸ்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட், இந்த கிரீன் பாண்ட் இஎஸ்ஜி ஃபண்ட் டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தோம்னா அதுல ஸ்டில் இந்தியா ஒரு ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கிறதுனால அந்த மார்க்கெட் ஒரு பெரிய லெவலில் ஒன்றும் எவால்வ் ஆகல. ஸோ அதனால அதை வாட்ச் பண்ணிட்டு நீங்க அதுலயும் பண்ணலாம். ஸோ இன்வெஸ்டரோட ப்ரிஃபரன்ஸ் ஃப்ரம் ட்ரெடிஷனல் ஃபிக்ஸ்டு இன்கம் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து எஃப்டி அண்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இருந்து நிறைய ஆப்ஷன்ஸ், மெச்சூரிட்டி ஃபண்ட்ஸ் அண்ட் கார்பரேட் பாண்ட் ஃபண்ட்ஸ் அண்ட் டெட் இடிஎஃப் ஃபண்ட்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரிட்டர்ன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இதுல முதலீடு செய்யலாம். இதை பற்றி ஃபர்தரா தெரிஞ்சுக்கணும்னா எங்களோட தொடர்பு கொள்ளுங்க. உங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வைக்கலாம். நன்றி, வணக்கம்.